Hi everyone, welcome back to my channel. I am Reggie. இந்த வீடியோவில் டென்னசி வில்லியம்ஸோட த கிளாஸ் மீனாகிரியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் 7 சீன் இருக்குது. மெயின் கேரக்டர்ஸ் 4 பேர் இருக்காங்க. டைம் அண்ட் பிளேஸ் பார்த்தோம்னா 1930s இருக்குது. மிசிசிப்பி அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த ஃபேமிலி மிசௌரிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. மிசிசிப்பிங்கிற ஏரியா வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஏரியா ரெண்டுமே, மிசிசிப்பி அண்ட் மிசௌரி. மிசிசிப்பி ரொம்ப க்ரீனரியான ஏரியா. மிசௌரி வந்து ரொம்ப அப்பார்ட்மெண்ட் டைப்பில் இண்டஸ்ட்ரியல் இதில் வந்து இருக்கும். மெயின் கேரக்டர் 4 பேர்: அமாண்டா விங்ஃபீல்ட், டாம் விங்ஃபீல்ட், லாரா விங்ஃபீல்ட், ஜிம் ஓ கானர். இதில் அமாண்டா விங்ஃபீல்ட் வந்து அம்மா, டாம் பையன், லாரா வந்து பொண்ணு, ஜிம் வந்து டாமோட ஃப்ரெண்டு. அமாண்டா கேரக்டர் பற்றி பார்ப்போம். இவங்க எப்பவுமே ஒரு சியர்ஃபுல்லாக அவங்க பழைய காலத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். அவங்க 2 பிள்ளைங்களையும் எப்படியாட்டு மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் நேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நேகிங் பண்ணிட்டே இருக்காங்க, இதை பண்ண அதை பண்ணாத, அதை பண்ணி இதை பண்ணாதன்னு. ஸோ இதே மாதிரி அவங்க ஹஸ்பண்டை பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க ஹஸ்பண்ட் ஓடி போயிட்டாரு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு. தென் செகண்ட் கேரக்டர் வந்து டாம் விங்ஃபீல்ட். இவன் வந்து எங்கேஜ் மேன். எப்படிப்பட்டவர்னா, ஒரு வேர் ஹவுஸில் வேலை பார்த்துட்ருக்காரு. இவருக்கு வந்து அட்வென்ச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி மூவி பார்க்க போவார். அந்த மூவிஸ் ஃபுல்லாகவே அட்வென்ச்சரஸாக இருக்கிறதுனால ரியாலிட்டியிலேருந்து வெளியே வந்து தன்னோட வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. லைக் அவங்க அம்மா மாதிரியே. அதாவது ரியாலிட்டியிலேருந்து இந்த எல்லா கேரக்டருமே வெளியே வர பார்க்குங்க, தான் கஷ்டப்படுறதுலேருந்து ஒரு நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னு. தென் இவருக்கு வந்து போயம் எழுத பிடிக்கும், ரைட்டிங் எழுத பிடிக்கும். இந்த கேரக்டருக்கு டிஹெச் லாரன்ஸோட ஒர்க்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். இது சம்மந்தமாக அவங்க அம்மாவுக்கும் அவனுக்கும் ரொம்ப அடிக்கடி சண்டை வரும். தென் ஸ்மோக் பண்ணுவான். லாரா விங்ஃபீல்ட். லாராவோட ஒரு கால் வந்து லைட்டாக க்ரம்பிள் ஆகிருக்கும். ஸோ அவங்க எப்பவுமே ஒரு பிரேஸ் வந்து அணிஞ்சிருப்பாங்க. கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு உடஞ்ச மாதிரி வித்தியாசமாக அவங்களால அந்த காலை நடக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க அதுக்கு பிரேஸ் போட்டிருக்காங்க. இதனால அவங்க சின்ன பிள்ளைலேருந்தே ரொம்ப இன்ஃபீரியரில் இருக்காங்க. தன்னை இப்போ யாராட்டு நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம இப்படி இருக்கோம். அதனால் ஒரு இன்ஃபீரியரும் செல்ஃப் கான்ஷியஸும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க எதுலேயுமே ஷைன் பண்ண மாட்டேங்காங்க. ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி எல்லாமே வித்ட்ரா பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஜிம் மேலே ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் ஸ்கூல் டைமில். ஏன்னா அவர் வந்து ரொம்ப டேலண்டட் பர்சன், நல்லா பாடுவார், நல்லா விளையாடுவார். ஸோ அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் அவர் மேலே இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஏஜ் ஆகியும் கல்யாணம் முடியாமல் இருக்கிறதுனால அவங்க அம்மா அடிக்கடி ஏதாட்டையும் ஒரு சூட்டர் உனக்கு வேணும், பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு அவங்கள இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. லைக்லி இது ஒரு ட்ராமா. ஸோ 7 சீன் இருக்குது. நீங்கள் நான் சொல்ல இது வந்து ஒரு மேடை மேலே நடக்குது அப்படிங்கிற மாதிரி இமேஜினரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அப்படி தான் இருக்கும். ஒரு மேடையில் எப்படி நடிப்பாங்களோ சீன் வைஸாக அதை மணிக்கு தான் அதில் எழுதியிருப்பாங்க. சீன் 1, இதில் டாம், லாரா, அமாண்டா 3 பேரும் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அவங்க அம்மா வந்து, டேய் நல்லா சவைச்சி சாப்பிடுடா, இப்படி சாப்பிடுடா, இப்படி சாப்பிட்டா தான் நல்லா உடம்புல போய் சேரும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிற மணிக்க ஒவ்வொன்றையும் விவரிச்சிட்ருக்காங்க. ஸோ டாமுக்கு கோவம் வந்து என்ன பண்ணுறான், அவனுக்கு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறான். லாரா வந்து அதை க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுறா ஃபுல்லத்தையும். ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ எப்பவுமே க்ளீன் அண்ட் டைடியாக இருக்கணும், ஏன்னா எப்போனாலும் உனக்கு சூட்டர் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜென்டில்மேன் ஸ்காலர், முக்கியமாக இந்த வார்த்தை வந்து இந்த ட்ராமாவில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜென்டில்மேன் ஸ்காலர் என்ன சொல்ல வராங்கன்னா, பொண்ணு பார்க்க வர, அதாவது பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவோம்ல, பாய் ஃப்ரெண்டை வந்து ஜென்டில்மேன் ஸ்காலர்னு சொல்கிறாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணுற வர எதிர்பார்க்குறவங்க, லவ் பண்ணுறவங்க இவங்கள. ஸோ ஒன்று பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க நிறைய பேர். திடீர்னு இருந்தாப்புல நிறைய புயல் மணிக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. அதில் எப்பவுமே நீ எப்படி இருக்கணும், தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா லாராவுக்கு வந்து எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டுமே இல்லை, வயசும் ஆயிடுச்சு, கல்யாணம் முடியலை. தென் லாராவுக்கு வந்து கிளாஸால் ஆன சின்ன சின்ன பொம்மைகளை ரொம்ப பிடிக்கும்.
அவங்க அதெல்லாம் சேகரித்து வச்சுருப்பாங்க. அதை எப்போவுமே பார்த்து பார்த்து தொடச்சி வச்சுட்டே இருப்பாங்க. செகண்ட் சீன், லாரா வந்து எப்பயும் போல் அவளோட பொம்மை எல்லாத்தையும் தொடச்சி வச்சிட்ருப்பா. அவங்க அம்மா ரூம்குள்ளே வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக படிக்கிற மணிக்கு டைப்ரைட்டிங் புக் எடுத்து படிச்சுட்ருப்பா. ஏன்னா அவள் டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போயிட்டுருப்பா. அவங்க அம்மா வேகமாக வந்து, என்ன நீ கிளாஸ்க்கே போகலன்னு சொல்கிறாங்க ரொம்ப நாளா அப்படின்னு கேட்பாங்க. லாரா சொல்லுவா, ஆமாம்மா நான் கிளாஸுக்கே போகலை, எனக்கு ரொம்ப இன்ஃபீரியராக இருந்தது, நான் அந்த கிளாஸஸில் வந்து ரொம்ப சிக்காகிட்டே இருந்தேன், அங்கே இன்விஜிலேட்டர் வந்து எனக்கு வந்து இதை எழுத ஸ்பீட் டெஸ்ட்லாம் வச்சாங்கன்னா எனக்கு மயக்கம் வந்துடுது, வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுது, அதனால் நாங்கள் போகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ இது எவ்வளோ நாளாக இருக்குது, நீ அப்போ அந்த நேரத்தில் எங்கே தான் போகிற, காலையிலே போயிடுற, சாயந்தரம் தான் வர அப்படின்னு. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா பார்க்குக்கு போவேன், அப்புறம் மியூசியமுக்கு போய் அங்கே உள்ள கிளாஸ் ஸ்டாச்சூஸ்லாம் பார்த்துட்ருப்பேன், பென்குயின்ஸை வந்து டெய்லி விசிட் பண்ணிடுவேன், தேட்டருக்கு போய் படம் பார்ப்பேன், சாப்பாடு வாங்காமல் சாப்பாடு வாங்குகிற காசில் படம் பார்ப்பேன், அப்புறம் க்ரீன் ஹவுஸ்க்கு போய் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பேன். இதான் என்னோடய ரொட்டீன்மா அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டைப்ரைட்டிங் அனுப்புகிறதே ஏதாட்டி ஒரு பாய் ஃப்ரெண்டோ ஜென்டில்மேன் ஸ்காலரோ கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து லாராவுக்கு அவங்க அம்மாவை பார்க்கும்போது ஜீசஸ் மதர் மணிக்கு தெரியுது. ஏன்னா அவங்க அவளுக்காக படுற கஷ்டத்தை தான் பார்க்கும்போது, இப்படி எனக்காக இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை ஜீசஸ் மதர்னு சொல்கிறா. தென் அவள் வந்து ஒரு நினைவுபடுத்துகிறா, அவளுக்கு ஒரு க்ரஷ் இருந்தது. யாருன்னா ஜிம் ஓகானர். இவர் யாருன்னா ஸ்கூல் டைமில் சீனியராக இருந்திருப்பார், நல்லா பாட்டு பாடுவார், விளையாடுவார் நல்லா. ஸோ அதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நேரம் கூட அவர் கேட்டிருப்பார். ஆக்சுவலி அவர் வந்து கிளாஸ்மேட், சீனியர் கிடையாது. ஸோ இவளுக்கு வந்து ப்ளூரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்திருக்கும். ரொம்ப நாள் லீவ் போட்டிருப்பா. அவர் வந்து கேட்பார் ஸ்கூலுக்கு வந்தப்போ, உனக்கு என்ன ஆச்சு, நீ எதுக்கு வரலன்னு. எனக்கு ப்ளூரோசிஸ் இருந்துச்சு, அதை நான் வரல அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்லலாம்னா ப்ரொனன்சியேஷன் தப்பாக பண்ணி ப்ளூ ரோசஸ் அப்படின்னு கூப்பிடுவார். ஸோ அதுலேருந்து அவளை வந்து ப்ளூ ரோசஸ் அப்படின்னே அவருக்கு பேர் கொடுத்துருவார். சீன் 4, டாம் வந்து காலையிலே குடிச்சிட்டு வந்திருப்பார், விடிய காலத்துலேயே. ஸோ லாரா வந்து பார்த்துட்டு, நீ இப்படி குடிச்சிட்டு வந்ததை பார்த்து அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க, நீ அவங்கள விச்சுன்னு வேற திட்டிருக்க, அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு டாம் சொல்கிறான், நான் நைட்டு வந்து ஒரு தேட்டருக்கு போனேன், அங்கே வந்து ஒரு மெஜிஷியன் வந்து என்ன பண்ணான்னா தண்ணியை ஒயினாகவும் விஸ்கியாகவும் மாற்றினார், யாராட்டும் வந்து குடிச்சு பாருங்க, இந்த மாதிரி யாருமே போக பண்ணிட்டாங்க, இல்லை நான் வாங்கி குடிச்சிட்டேன், அதனால ட்ரங்க் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிறான். ஸோ அவன் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா காஃபிக்கு தாங்கம்மான்னு கேட்காங்க, அவங்க கொடுக்க மாட்டேங்காங்க. ஸோ என்னை மன்னிச்சிருங்கம்மா, அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா வந்து சின்ன பிள்ளை மணிக்கு அழுற மணிக்கு அவங்ககிட்ட வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா லாராவுக்கு எப்படியாட்டும் ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேடி கொண்டு வா, வீட்டுக்கு கூட்டு வா, அவங்க கூட வேலை பார்க்குறவங்க வேர் ஹவுஸில் வந்து ஷூ மேக்கிங் வேர் ஹவுஸில் வந்து வேலை பார்த்துட்ருப்பான். ஸோ அப்படி யாராடி தெரிஞ்சிருந்தாங்கன்னா நீ கூட்டு வா அப்படின்னு சொல்லுவான். சரி அவனும் ஒரு இதில் சரின்னு சொல்லி தான் ஆகணும், அப்போ தான் எதுனாலும் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவான். இன் 5th சீன், டாமை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த தேட்டர் இதில். அதில் டாம் என்ன சொல்கிறான், அவனோட லைஃப்பை பற்றி சொல்ல ஆரம்பிக்கான். எனக்கு இந்த லைஃப் பிடிக்கலை, வேர் ஹவுஸில் போய் தினமும் இந்த ஷூவெல்லாம் அள்ளிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப கோபமாக வருது, நான் ஏன் இந்த லைஃப்பை வாழணும், இதோட பெட்டராக வாழணும், லைக் ஃபிலிமில் வர மணிக்கு அட்வென்ச்சரஸாக இருக்கணும், அதில் மேல் ஹீரோலாம் எப்படி சூப்பராக வந்து ஃபைட் பண்ணுறாங்க, அட்வென்ச்சரஸாக இருக்காங்க, ஸோ அந்த லைஃப் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் டெய்லி ஸ்மோக் பண்ணுறான், தேட்டருக்கு போகிறான், பணத்தை செலவழிக்கான். அவங்க அம்மா வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறான்னா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு வந்து வேறு எங்கேயாட்டு போய் அட்வென்ச்சர்ஸாக என் லைஃப்பை வந்து நான் லீட் பண்ணணும்னு சொல்கிறேன். அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ டெய்லி நைட்டு சும்மா தானே இருக்க, போய் அக்கௌண்டன்சி ஏதாட்டும் ஒரு கோர்ஸ் வந்து முடி, ஸோ அது உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் பின்னாடி உன் வாழ்க்கைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வரும் ஜேம்ஸ் ஓகானரை பற்றி. ஜேம்ஸ் ஓகானர்னு அவன் சொல்லுவான், பட் அது ஜிம் ஓகானர். ஸோ சொல்லும்போது, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்படி தான் நைட்டு
இன்ஜினியரிங் கோர்ஸும் அதுவும் படிக்காரு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நல்ல பையனாக தெரியுது, பேசாமல் அவரே வீட்டுக்கு கூட்டு வா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. டாம் சொன்ன மணிக்கு சீன் 6 ஜிம் ஓகானரை கூட்டு வரான். லாராவுக்கு தெரிஞ்சது வந்து நம்மளோட கிளாஸ்மேட் தான் அப்படின்னு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ வெளியே போய் ஜிம் ஓகானரை உள்ளே கூட்டு வா சொல்கிறாங்க, விசிட் பண்ணணும். ஆனால் அவளுக்கு பயத்தில் வந்து வீட்டுக்குள்ளே போய் வந்துக்கிறா. ஆனால் அவங்க அம்மா நீ தான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால போய் கதவை திறக்கா. கையெல்லாம் நடுங்குது, அவளால் பேச முடியல. ஜிம் வந்து கையை கொடுத்தோன்னா அவள் கை கொடுத்து ஷேக் பண்ணுறா. கை ரொம்ப குளிர்ந்து கிடக்கு. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறான்னா, நான் வந்து விக்டோரியா வந்து வாஷிட்டு இருந்தேன், விக்ட்ரோலா அப்படிங்கிற ஒரு கருவியை வாஷிட்டு இருந்தேன், அதனால் என் கை வந்து ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு ஜிம் என்ன சொன்னான்னா, அப்போ நல்லா ஒரு ஹாட் சாங்ஸாக வந்து இது பண்ணுங்கள், வாஷி பாருங்க அப்படின்னா உங்கள் கை வார்ம் ஆயிரும்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். எதுக்காகனா அவள் வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கா, அவளை வந்து அந்த மைண்ட்லேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கடையில் டாம் அண்ட் ஜிம் வந்து ஃபிலிம்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. டாம் என்ன சொல்லுவான்னா, எனக்கு வந்து எக்ஸாட்டிக் பிளேசஸ்க்கெலாம் போகணும், நிறைய வித்தியாசமான பிளேசஸ், இடங்கள், எல்லா விதமான அட்வென்ச்சரையும் நான் வந்து ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்படி சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் வந்து உலகத்தெல்லாம் சுற்றி பார்க்கணுங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சொல்லலாம், நீ எப்படி போவேன் அப்படின்னு. நான் தான் கரண்ட்டு பில் வந்து இப்போ அடிக்கடி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, த யூனியன் ஆஃப் மெர்ச்சன்ட் சீமன் அதில் வந்து பணத்தை போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் கரண்ட்டு போயிடுது. எல்லோரும் வந்து கேண்டில் லைட்டில் சாப்பிட ஆரம்பித்தாங்க. சீன் 7 ஜிம் வந்து லாரா ரூமுக்கு அமெண்டாவோட வற்புறுத்தனால போகிறாரு. அவகிட்ட பேசுகிறாங்க. அவள் ஒரு வார்த்தையிலே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவளோட இன்ஃபீரியர் எப்படியாவது வெளியே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சமாக பேச கொடுக்காரு. அவள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்களை பார்த்துருக்கேன், விரும்பியிருக்கேன், ஆனால் நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஒரு பொண்ணை, அதனால் நான் உங்கள்கிட்ட எதுவுமே பேசினதில்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அது வந்து ஒன் சைடட் லவ், ரூமர் தான், நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறேன், என் கால் இப்படி இருக்கிறனால தான் நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் நடக்கும்போது ரொம்ப சத்தம் கேட்குது, நான் அழகாக இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஜிம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் குறைபாடு என் கண்ணுக்கு தெரியவே இல்லை, அதுக்கு ஆக்சுவலி குறையே கிடையாது, லைட்டாக தான் உங்களுக்கு அப்படி இருக்குது, ஆனால் நீங்கள் நடக்கும்போது அதெல்லாம் தெரியலை அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஜிம்மும் லாராவும் டான்ஸ் பண்ண ஆரம்பிக்காங்க. அவளுக்குள்ளே இருக்கிற இன்ஃபீரியர் எல்லாமே போயிடுது. ஏன்னா ஜிம் என்ன சொல்கிறான், அவளோட கால் ஊனமாக இருக்கிறதே தெரியவே இல்லை, நீங்கள் வந்து அழகாக இருக்கீங்க, நீங்கள் நடக்கும்போது சத்தம் கேட்கல, நீங்களாவே இப்போ இமேஜின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால அவளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுறாங்க. அவள் வந்து ஒரு பொம்மையை வந்து கிஃப்ட் பண்ணுறாள், யூனிகார்ன் பொம்மையை. அது கீழே வந்து உடஞ்சிருது அவங்க டான்ஸ் ஆடும்போது. அதோட கொம்பு தனியாக போயிடுது. இது எதுக்கு சிம்பிளைஸ் பண்ணுறாங்கன்னா, லாராவும் அந்த யூனிகார்னும் ஒன்று. எப்படி யூனிகார்னுக்கு கொம்பு இருந்தனால அது யூனிகார்னாக மாறிச்சோ, அதே மாதிரிக்கு இவளுக்கு இன்ஃபீரியர் இருந்ததுனால இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. இப்போ அந்த இன்ஃபீரியரும் அடைஞ்சிட்டு அந்த கொம்பும் அடைஞ்சிட்டு, கிட்டத்தட்ட அந்த குதிரையும் அதோட உண்மையான உருவத்தை பெற்றிடுச்சு, ரியாலிட்டியை. இவளும் பியூர்னஸை வந்து கெயின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் அவள் ஜிம் வந்து அவள் லிப்ஸை வந்து கிஸ் பண்ணுவார். கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்லுவார்னா, எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அவள் ஒரு ஹோப்பில் இருப்பாள், அது எல்லாமே உடஞ்சிடும். அவங்க அம்மாவும் ரொம்ப கவலைப்படுவாங்க. அவர் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டாமை போட்டு திட்டுவாங்க. டாம் என்ன நினைப்பார்னா, ஏம்மா எனக்கு இந்த மாதிரி தெரியாது, ஜிம்முக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குன்னு, அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லவும் இல்லை, லாராவை பார்க்க வரோம் அப்படின்னு, நம்ம சும்மா ஹோம் விசிட் பண்ணிக்கு தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது டாமுக்கு. தன்னோட தங்கச்சிக்கு இப்படி ஒரு இதாகிட்டு ஒரு சம்பவம் நடந்துட்டு அப்படிங்கும்போது அவளுக்கு ரொம்ப கவலையாயிரும். அவருக்கு நம்ம அவளுக்கு வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி வெளிநாடுகளுக்கு வந்து போய் பயணம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் இவ்வளோ தான் பயணம் பண்ணாலும், நிறைய இடத்துக்கு போனாலும், எங்கெல்லாம் இந்த கண்ணாடி பொம்மையை பார்க்கணும் அப்போல்லாம் என்னோடய தங்கச்சி ஞாபகம் தான் வருது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவள் என்ன பண்ணிகிட்ருப்பா, நான் இல்லாதனால மேபி அவளுக்கு நிறைய இது கிடைக்காம போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நினச்சி கொஞ்சம் கவலைப்படுறாரு. இதோட
ப்ளே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் நான் போடுறதெல்லாம் அப்லோட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாட்டி ஒர்க் வேணும், ஏதாட்டி இந்த இதில் வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் கீழே டைப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.